அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஒரு டெஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 150 MCQ தான். டைம் வந்து உங்களுக்கு வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகும், 1 PM கம்ப்ளீட் ஆகும். ஆன்சருக்கு வந்து 2 PM வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர் கீயும் பிடிஎஃபாக வந்துடும் வித் டைமோட. இந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் சென்ட் பண்ணியும் செய்வோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். யூனிட் வைஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். யூனிட் 1, 2, 3, அதுக்கப்புறம் 4, 5, 6, அதுக்கப்புறம் 7, 8, 9, அதுக்கப்புறம் 10 and 11. அதுக்கப்புறம் ஒரு கம்பைன் எக்ஸாமினேஷன் 1, 2, 3, 4 இருக்கும். அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 இருக்கும். 9, 10, 11 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆஃப் டெஸ்ட் ஒரு 4 தான் இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, யூனிட் 7லேருந்து 11 வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 4 இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் தான். உங்களுக்கு எப்படி டிஆர்பி சைட்லேருந்து கொஸ்டின் எப்படி டஃப்பாக செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அட்மிஷனை ஓகே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் இருக்காது. இங்கிலீஷ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா MCQ டைப் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ MCQ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.